வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி மினி லிஃப்ட்டோட கனெக்ஷன் மற்றும் அதனுடைய ஃபிட்டிங்கை பற்றி பார்க்கலாம். இதுதான் அதோட ஸ்டாண்டு. மிஷினை தூக்கி ஸ்டாண்டு மேலே வச்சாச்சு. அதை வச்சுட்டு இந்த ரோப்பெல்லாம் சரி பண்ணணும். அதான் பண்ணுறாங்க. இந்த லிஃப்ட்டு வந்து சின்ன சின்ன பில்டிங்க்கு லோடு ஏற்றுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த கனெக்டர்லாம் ஃபிட் பண்ணுறாங்க. இதில் நல்லா கனெக்ட் பண்ணால் தான் லோடு தூக்கும்போது மிஷின் சாயாமல் இருக்கும். இல்லைன்னா மிஷினை பிடிங்கிட்டு கீழே போயிடும். இப்போ வந்து மெயின் பேனல் போர்டு ஃபிட் பண்ணுறாங்க. இது வந்து எலக்ட்ரிக் மேக்னெட்டு. மஷின் அப் டவுன் பண்ணும்போது நம்மளுக்கு எங்கே லோடு நிப்பாட்டணுமோ இதுதான் அங்கே நிப்பாட்டும். இது இல்லைன்னா லோடு அப்படியே கீழே போயிடும். எங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியாது. இதை வந்து பிரேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதுவும் கூட ஒர்க் ஆகிற ஒரு பார்ட் தான் இது. அடுத்தபடியாக அந்த ரோப்பு போகக்கூடிய புள்ளி மற்றும் அதன் கூட வர கனெக்டர்லாம் நம்ம ஃபிட் பண்ணுறோம். இது வழியாக தான் ரோப்பு போடுவாங்க. ரோப்பு
மஷின் வந்து மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு. அதனால் கான்டாக்டர்லாம் ஒர்க் ஆகலை. நாங்கள் அதை மறுபடியும் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதை எப்படி ரெடி பண்ணலான்னு நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மோட்டருக்கு லைன் போட்டுருவோம். அடுத்தபடியாக ரிமோட்டுக்கு லைன் போட போகிறோம். இந்த ரிமோட்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சிங் பண்ணுறது தான். மிஷினை அப் டவுன் பண்ணுறதுக்காக அது ஒர்க் ஆகுது. 2 பட்டன் இருக்கும், அப்பு டவுன்னு இருக்கும். அப் பட்டன் அழுத்தினா மேலே வரும், டவுன் பட்டன் அழுத்தினா கீழே போகும். அவ்வளோதான் இதில் ஒர்க்கு. அடுத்தபடியாக நம்ம இன்புட் சப்ளை கொடுத்துருவோம் எம்சிபிக்கு. அடுத்து நம்ம பிரேக்கர் சொன்னோம்ல, அதை போட்டணும். பிரேக்கர் போட்டு அதுக்கு மேலே நம்ம மேக்னெட் ஃபிட் பண்ணோம். இப்போ மோட்ரு சுற்றும்போது நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோமோ இந்த மேக்னெட் தான் மோட்ரு அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்தும். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். மோட்ரு ஓடுது, ஃப்ரண்ட்டில் ஓடுது. இப்போ ரிவர்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தபடியாக லோடு வச்சு செக் பண்ணுவோம். வெயிட்டு மேலே மிஷின் தூக்குதான்னு செக் பண்ணணும். அதையும் செக் பண்ணுறோம். லோடு ஏற்றுறாங்க. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் லோடு தூக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.